ஹாய். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்து எடுத்தது தான். இப்போ தான் வந்திருக்கேன். இனிமேல் தான் வந்து டிஃபன் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே வந்து எல்லோரும் கேரம் போர்டு ஜாலியாக விளையாண்டுட்ருக்காங்க. நான் உள்ளே வந்து பாத்திரம் விளக்கணும், அப்புறம் சட்னி அரைக்கணும்னு வந்துட்டேன். இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில் ஒரு நியூ பிளான்ட் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு இந்த ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. அதில் லட்டு, அதுக்கப்புறம் ஒரு கீ ஸ்வீட்டு, அப்புறம் ஒரு மிக்சர் பாக்கெட் குட்டியாக இருந்துச்சு. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளம் கேக்கு. இது என் கூட ஒர்க் பண்ணுற தம்பி சக்தின்னு சொல்லிவிட்டு அவன் கொடுத்தான் பாப்பாக்காக. இது வந்து அப்படியே ட்ரீ சேஃபில் இருக்குது ப்ளம் கேக்கு. அதில் ஒரு குட்டி ட்ரீ, அப்புறம் சாண்டா தாத்தாலாம் இருந்துச்சு. அவள் டியூஷன் போயிருக்கா, வந்ததுக்கப்புறம் கொடுக்கணும். நான் சைட் பை சைடாக சட்னி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது இன்றைக்கி வந்து தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு சிம்பிளான ஒரு சட்னி தான். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் போட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும்போதே கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கிறேன். இது ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு தான். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் கடைசியாக வந்து தனி மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இனிஷியலாகவே வந்து காஞ்ச மிளகான்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் வத்தலை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, சூடு போயிடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு கொஞ்சம் ஆயில், அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சட்னி. இது தோசைக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ பாப்பாவுக்கு கேக் கொடுத்தேன், பயங்கர ஹாப்பி ஆகிட்டா. தேங்க்யூ.